தற்போதைய அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கொள்ளையர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கொள்ளையர்களுக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மருத்துவ பரிசோதனை முடிந்ததும் கொள்ளையர்கள் 6 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லில் பிடிபட்ட ஹரியானாவை சேர்ந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் தமிழகத்தில் பிடிபட்டார்கள். அவர்கள் பிடிபடும் போது ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக 5 கொள்ளையர்கள் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். அதற்கு முதல் கட்டமாக குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு 5 பேரையும் அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக குமாரபாளையம் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். 5 பேருமே ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் மீது ஏற்கனவே பல மாநிலங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக கேரள போலீசார் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போல கர்நாடகா போலீசாரும் வந்திருக்கிறார்கள். கர்நாடகாவிலும் இவர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மேவாட் கொள்ளையர்கள் என்று இவர்களை காவல்துறையினர் அழைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த 5 பேருடைய கூட்டாளிகளும் சில தலைமறைவாக இருப்பதாக சந்தேகம் இருந்திருக்கிறது. அவர்கள் குறித்தும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பாக கண்டெய்னர் மூலமாக அவர்கள் தப்பி செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய 5 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்கு செய்யப்பட்டு அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். இதன் பிறகுதான் கேரள போலீசார் இவர்களை காவலில் எடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இவர்கள் மீது வழக்குகள் இருப்பதால் அந்தந்த மாநில போலீசார் தமிழக காவல்துறையுடைய உதவியை நாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தற்போது கொள்ளையர்களுக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 6 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கொள்ளையர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் பிடிபட்ட ஹரியானாவை சேர்ந்த கொள்ளையர்கள் 6 பேருக்கும் மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இவர்கள் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கொள்ளையர்களை விற்படை போலீசார் அழைத்து சென்றனர். தற்போது கொள்ளையர்களுக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கொள்ளையர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லில் பிடிபட்ட ஹரியானாவை சேர்ந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கொள்ளையர்களை விற்படை போலீசார் அழைத்து சென்றனர். தற்போது கொள்ளையர்களுக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட 7 பேர் தமிழகம் வரும் நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது 6 பேர் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 6 கொள்ளையர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த 6 கொள்ளையர்களும் எப்படி போலீசாரிடம் சிக்கினர்? இது குறித்த விரிவான விவரங்களை சொல்லுங்க.
கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம்மில் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு சொகுசு காரில் வந்து பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அந்த கார் மூலமாக கண்டெய்னரில் வைத்து ஹரியானா மாநிலத்திற்கு கொண்டு செல்ல முயன்ற போது கொள்ளையர்கள் பிடிபடுகிறார்கள். குறிப்பாக தமிழகம் வழியாக அவர்கள் கொண்டு செல்லப்படும்போதுதான் இவர்கள் தமிழக காவல்துறையிடம் சிக்குகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் இவர்கள் கண்டெய்னரை தாறுமாறாக ஓட்டிச் சென்ற போது பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களை பிடிக்க முற்படும் போது போலீசார் மீதும் தாக்குதல் சம்பவம் என்பது நிகழ்கிறது. தற்காப்புக்காக போலீசார் சுட்ட போது அதில் ஒரு கொள்ளையன் இறக்கிறார். அது மட்டுமல்லாமல் மற்றொரு கொள்ளையனுக்கு காலில் குண்டு காயம் ஏற்படுகிறது. 5 பேர் நேரடியாக கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் ஹரியானா மாநிலம் பல்வால் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பாக அவர்களுடைய பெயர் இர்ஃபான், சவுகின் கான், அதே போல முகமது இக்ரம், சபீர், மேலும் முபாரக் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். என்கவுண்டரில் இறந்து போன ஜமாலுதீனுடைய குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக நாமக்கல் மாவட்டம் வெப்படைக்கு வந்திருக்கிறார்கள். குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை என்பது நடத்தப்பட இருக்கிறது. அவருடைய உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இந்த கைதான மொத்தம் 7 பேர் இந்த கண்டெய்னரில் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் இறந்து விட்டார், ஒருவர் மற்றொரு படுகாயம் அடைந்திருக்கிறார். 5 பேரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக 5 பேரையும் குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கொள்ளை கும்பல் குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இவர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் மீது பல்வேறு வழக்குகளும், கொலை வழக்கு உள்பட பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக காவல்துறையினர் அவர்கள் தப்பி செல்வது தொடர்பான பல்வேறு கட்ட ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்தி வந்த வெல்டிங் மிஷின் உள்பட பல்வேறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் கள்ளத்துப்பாக்கி பயன்படுத்தியிருக்கிறார்களா என சந்தேகமே எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டெய்னரை வாடகைக்கு எடுத்து வந்து சொகுசு கார் மூலமாக பணத்தை கொள்ளையடித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாக கேரள போலீசாரும் இங்கே தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் தங்கியிருந்து அவர்கள் இந்த கொள்ளை கும்பல் குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக போலீசார் இவர்கள் மீது 2 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒன்று, போலீசாரை ஆயுதங்களால் தாக்கியது தொடர்பாகவும், அது மட்டுமல்லாமல் என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாகவும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசாரை ஆயுதங்களால் தாக்கியது தொடர்பான வழக்கில் 5 பேரையும் தற்போது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதே போல காயமடைந்த ஒரு கொள்ளையன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை இன்னும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. அதுவும் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று நாமக்கல் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இவர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் மேவாட் கொள்ளையர்கள் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இவர்கள் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். அந்த வழக்குகளும் இன்னும் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்குள் இவர்கள் சுலபமாக நுழைந்து கொள்ளை சம்பவத்தில் இதற்கு முன்பாக நிகழ்த்தியிருக்கிறார்கள். அப்போது காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு நேரடியாக ஹரியானா மாநிலத்திற்கு சென்று அவர்களை கைது செய்த நடவடிக்கைகள் என்பது நிகழ்ந்தது. இதற்கிடையில் தமிழகத்தில் மீண்டும் நுழைந்தால் தாங்கள் சிக்கிவிடுவோம் என தெரிந்து கேரளா மாநிலத்தில் தான் இவர்கள் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். கைவரிசை காட்டிவிட்டு தமிழகத்திற்கு வழியாக செல்லும் போதுதான் இவர்கள் வசமாக போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய கூட்டாளிகள் எந்தெந்த மாநிலங்களில் பதுங்கி இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விசாரணையில் போலீசார் இறங்கி இருக்கிறார்கள். கேரள போலீசாரும் தமிழக போலீசாருடைய உதவியை நாடி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ டெல்லியில இருந்து அவங்க சென்னைக்கு பிளைட் மூலமா தான் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே ஏதேனும் அவர்களுக்கு அமைப்பு இருக்கா இந்த மாதிரி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுது? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. குறிப்பாக இவர்கள் ஹரியானா மாநிலத்தில் மேவாட் என்ற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இவர்கள் ஒரு குழுவாக செயல்பட்டு எந்தெந்த ஏடிஎம் மையங்கள் தனியாக இருக்கிறது, ஆள் நடமாட்டம் இல்லாமல் தனியாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து அங்கு சென்று இவர்கள் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவதை ஒரு வழக்கமான ஒரு பாணியாக இவர்கள் வைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் ஒரு குழுவாக செயல்படக்கூடிய ஒரு கொள்ளையர்கள் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் அந்த மேவாட் என்ற பகுதியில் ஒரு குழுவாக இருப்பார்கள். ஒரு குழுவில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இணைந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவார்கள்.
எங்கு கொள்ளையடிக்கிறார்கள் என்ற விவரங்களை மற்ற குழுவிற்கு இவர்கள் தெரிவிக்காமல் தனியாக செயல்பட்டு கிடைக்கும் கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை நேரடியாக அந்த மேவாட் பகுதிக்கு கொண்டு வந்துவிட்டு அங்கு பதுக்கி வைத்து விடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் இவர்கள்தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை கண்டறிந்து அந்த பகுதிக்கு சென்று பணத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் கூட அவர்களால் பறிமுதல் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஏனென்றால் அந்த பகுதிக்குள் காவல்துறை செல்லாத வகையில் கொள்ளை கும்பல் பல்வேறு கட்ட திட்டங்களை வகுத்து உள்ளே நுழையாதபடி பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள். திருவண்ணாமலையில் கொள்ளை சம்பவம் அரங்கேற்றிய பிறகு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலையில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய பிறகு அங்குதான் தமிழக போலீசார் தான் முதல் கட்டமாக அங்கு சென்று கொள்ளையர்களை நேரடியாக கைது செய்து தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே வந்த பிறகுதான் இவர்களுடைய கூட்டாளிகள் கேரளாவில் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விமானம் மூலமாக இவர்கள் சென்னை வந்து அதன் பிறகு ஒரு கண்டெய்னர் லாரியை வாடகைக்கு எடுத்து அதன் பிறகுதான் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவதற்காக கேரளா சென்றிருப்பது என்பது தொடர்பான வாக்குமூலத்தை கைதான கொள்ளையர்கள் அளித்திருந்தார்கள். அவர்களுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வீடியோ பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை பெங்களூர் சென்றுவிட்டு பணத்தை பிரித்து அதன் பிறகு பங்கிட்டு அதன் பிறகு சொந்த மாநிலத்திற்கு செல்லவும் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். வழக்கமாக இதே நடைமுறைதான் மேவாட் கொள்ளையர்கள் பின்பற்றுவார்கள். அதே நடைமுறைதான் திருவண்ணாமலை சம்பவத்திற்கு பிறகு அதே நடைமுறைதான் இந்த கேரளா கொலை சம்பவத்திலும் அரங்கேறி இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெங்களூரில் இவர்களுக்கு என்று தனியாக ஒரு இடம் இருப்பதாகவும் அங்குதான் கொள்ளையடித்த பணத்தை பங்கிட்டுக் கொள்ள திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாக பெங்களூரு போலீசாரிடமும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அது எந்த இடம், அங்கு இவர்கள் கூட்டாளிகள் பதுங்கி இருக்கிறார்களா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அங்கும் தேடக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடும்படி பெங்களூரு போலீசாருக்கும் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.